பட்டன் சாரி நீ பக்கத்துல தடவா போடு. என்ன ஜெஃப்ரி சத்யா வந்தவனே இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? நம்ம ஆளு அர்ணவ் எவ்வளவு கெத்தா துப்பாக்கிலாம் சுட்டு வந்து உங்களை வச்சு செய்ய போறேன்னு வந்தாரு, கடைசியில முட்டு சந்துக்குள்ள விட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களேடா அப்படின்னு மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து இந்த டாப் 6 கண்டஸ்டன்ஸ் தான் அடிப்பாங்கன்னு பார்த்தா வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுவும் ஃபன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கு. எக்ஸ் கண்டஸ்டன்டான சத்யாவும் ஜெஃப்ரியும் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே விஜய் விஷால் ஏற்கனவே வந்து சத்யாவோட ரொம்ப க்ளோஸ்ல பயங்கரமா கெட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி வந்து ஜெஃப்ரியும் வந்து ரயானை கெட்டி பிடிச்சி நாங்க எப்பயுமே ஒரே டீம் கோவா டீம் தான்டா அப்படின்ட்டு வந்து சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி வந்து ஜெஃப்ரி போகையில வந்து ஜாக்லினுக்கு ஜெஃப்ரிக்கு சில பிரச்சனைகள் இருந்தது. ஆனா அவங்களுமே கட்டி பிடிச்சி ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க. வந்தவனே ஜெஃப்ரி தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டா. சத்யா என்ன இது பட்டன் கழட்டி வச்சிருக்க, பட்டனை போடு அப்படிங்கிற மாதிரி வந்து அர்ணா பார்த்து சாரி நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, தெரியாம பட்டனை கழட்டிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அர்ணாவை வச்சு செய்யறாங்க. சத்யா மறுபடியும் ஜெஃப்ரியை பார்த்து ஏய் என்ன தொட்டு பேசுற, பக்கத்துல நீ தடவாம இருறா அப்படின்னு சொல்லிட்டு அர்ணாவுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்த உடனே இந்த பக்கம் விஜய் விஷால் வர்ஷினி சௌந்தர்யா எல்லாருமே குதியாட்டம் போட்டு சோஃபா மேல ஏறி பயங்கரமா ஆடினாங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, ப்ரோ உங்களுக்கு சைஸுக்கெல்லாம் மரியாதை இல்ல, வயசுக்கு தான் மரியாதை அப்படின்ட்டு வந்து கிட்டத்தட்ட அது அர்ணவ் சொன்னானா இல்ல ஃபேட்மேன் ரவீந்திரா சொன்னாரா அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஃபேட்மேன் அந்த இடத்துல கோவப்படுற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. ஏன்னா அர்ணவ் ஒரு பக்கம் வந்து தடவிக்கிட்டு இருந்தா நோண்டிக்கிட்டு இருந்தா சொன்னாலுமே வந்து ஃபேட்மேன் வந்து அதை நியாயப்படுத்துற மாதிரி வந்து மக்களுக்கு அது எங்கே ஒரு விதத்துல அது வந்து தப்பா தானே போயிருக்கு அப்படின்ட்டு வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ்ல ஜெஃப்ரி வந்து பொண்ணுங்களோட அப்படி பழகுனது வந்து தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் வந்து உங்களுக்கு சைஸுக்கெல்லாம் மரியாதை இல்ல, வயசுக்கு தான் மரியாதை அப்படின்ட்டு வந்து ஜெஃப்ரி வந்து ஃபேட்மேனை பார்த்து சொல்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அர்ணாவை பார்த்து ஜெஃப்ரி என்ன ஜிங்கிலின்னு இல்ல, வா பாத்துக்கலாமா. உடனே சத்யா இருந்துட்டு ஏன்டா அவனை பார்த்து அப்படி மோக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்த, அவன் எந்த சீசன்டா அதை கேளுங்கடா, திடீர்னு வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான்டா அப்படின்னு அர்ணவ் வந்து என்ன சொல்ல தெரியாம எப்பா அது மக்கள் கேட்க சொன்னாங்கப்பா அதான்ப்பா கேட்டேன் அப்படின்ட்டு. ஏண்டா அவன் தடவுறது நோன்றதெல்லாம் மக்களாடா அவனை கேட்க சொன்னாங்க. ஏதோ 4 பேர் வந்து ஜெஃப்ரி செய்ய பிடிக்காம வந்து கமெண்ட் அடிச்சிருப்பாங்க, அதை நீ அப்படியே வந்து கேட்ட அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. உடனே சத்யா இருந்துகிட்டு ஃபேட்மேனை பார்த்து என்ன இன்னும் 5 நாள் தான் ஃபன் பண்ணலாமா அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. ஃபேட்மேன் செம கடுப்புல எங்களுக்கு உங்களோட நல்லா ஃபன் பண்ண தெரியும் அப்படின்னு கோவத்துல சொல்றாருங்க. இதுல இருந்தே நல்லா தெரியுது உள்ளுக்கு வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்குள்ளே பல வன்மங்கள் வெளியில நடந்திருக்கு, அதை வந்து உள்ளுக்கு மறுபடியும் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜெஃப்ரி சத்யா அவங்க வந்தது வந்து வன்மத்தை கொட்ட வந்தாங்களா இல்ல என்ஜாய் பண்ணி மற்ற கண்டஸ்டன்ஸ் ஆறுதல் படுத்துறதுக்காக வந்திருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.